Good morning, my dear students. For today's presentation, we will try and concentrate on the various causes of grievances. For your betterment, I have divided this causes of grievances presentation into two parts. I shall be dealing with the first part now and the second part in the later presentation. As far as causes of grievances are concerned, an employee is dissatisfied and harbors a grievance when he feels that there has been an infringement of his rights and that his interests have been jeopardized. This sense of grievance generally arises out of misinterpretation or misapplication of company policies and practices. With these few lines, I shall be now moving on to the various exact causes of grievances. Causes of grievances different categoriesல பிரிச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்சர்னிங் வேஜஸ். கன்சர்னிங் வேஜஸில் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வருது. கன்சர்னிங் வேஜஸ் அப்படின்னாக்கா ஒரு தொழிற்சாலையில் ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ஒர்க்கருக்கு என்ன கிரிவென்சஸ்க்கு காரணமாக இருக்கும், கிரிவென்சஸோட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கன்சர்னிங் வேஜஸ் அப்படிங்கிறாங்க. கன்சர்னிங் வேஜஸ் அப்படின்னாக்கா வேஜ் சம்மந்தமாக கூலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய கிரீவன்சஸ். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் ஃபார் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்ட்மெண்ட். த ஒர்க்கர் ஃபீல்ஸ் தட் ஹீ இஸ் அண்டர் பெய்டு. எப்போ ஒரு ஒர்க்கர் வந்து எனக்கு கம்மி சம்பளம் கொடுக்குறாங்க, கம்மியாக கூலி கொடுக்குறாங்க, என்னோடய கூலி வந்து கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கிரீவன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கிரீவன்ஸஸாக கண்டிப்பாக வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, இருக்குது, கண்டிப்பாக ஒரு கிரீவன்ஸாக காரணமாக இருக்கும். Then the second one, complaints about incentives. இது about incentives, piece rates are too low or too complicated. ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ஒர்க்கருக்கு கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை பீஸ் ரேட் அப்படின்னாக்கா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவனோட கூலி இருந்தது அப்படின்னாக்கா அதை பீஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பீஸ் ரேட் ஆர் டூ லோ ஆர் டூ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்ற நிறுவனத்தோட மற்றவங்களுக்கு கிடைக்கிறதோட எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைனாக்கா இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணமாக இருந்தாக்கா அதுவும் ஒரு கிரீவன்ஸாக அமையும். தென் மிஸ்டேக்ஸ் இன் கால்குலேட்டிங் த வேஜஸ் ஆஃப் ஏ ஒர்க்கர். இப்போ உனக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாக்கா ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ, ஒரு மாதத்துக்கு இத்தனை நாள் ஒர்க்கிங் டே, இதை கால்குலேட் பண்ணாக்கா இவ்வளோ ஒர்க், இவ்வளோ சம்பளம், இவ்வளோ கூலி அப்படின்னு சொல்லிடலாம். பட் மிஸ்டேக்ஸ் இன் கால்குலேட்டிங் த ஒர்க்கர்ஸ் வேஜ், ஒரு தொழிலாளரோட வேஜை கால்குலேட் பண்ணக்குள்ளே ஏதோ தப்பாக கால்குலேட் பண்ணிட்டாங்க, அதனால் அவனுக்கு கம்மியாக கூலி கொடுக்குறாங்க, கம்மியாக கூலி வருது அப்படின்னாக்கா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசஸ் ஆஃப் கிரீவன்ஸ். ஓகே, நவ் த செகண்ட் ஸ்லைட் இஸ் கன்சர்னிங் சூப்பர்விஷன். ஒரு ஒர்க்கர் அப்படின்னாலே ஒர்க்கருக்கு சூப்பர்விஷன் நிறைய பேர் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அந்த சூப்பர்வைசர் நிறையா ஒர்க்கரை சூப்பர்வைஸ் பண்ணுவார். இந்த சூப்பர்விஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின் டிசிப்ளின். டிசிப்ளின் சார்ந்த கம்ப்ளைண்ட், சூப்பர்விஷனோட டிசிப்ளின் சார்ந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா த ஃபோர்மேன் பிக்ஸ் ஆன் ஹிம் inadequate instruction given for job performance. ஒரு ஃபோர்மேன் அப்படின்னாக்கா ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கருக்கு இருக்கக்கூடிய மேல் சூப்பர்வைசரை ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்மேன் அப்படின்னாலும் மேக்ஸிமம் மென்னாக தான் இருப்பாங்க, மேலாக தான் இருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கார்லையே அவரை நம்ம ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபோர்மேன் வந்து ஒரு வேலையை செய்வதற்கு ஒர்க்கருக்கு ப்ராப்பராக இன்அடிக்வேட் போதுமான அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காததுனால அவன் ஏதோ தப்பு செய்கிறான், அந்த தப்பு செய்கிறான் அப்படிங்கிறதுனால அவனை பிடிச்சி இழுப்பார். இது வந்து கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் டிசிப்ளின் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபிட்டின் ஆகும். ரெண்டாவது காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்ஷன் டு ஹேவிங் ஏ பர்டிகுலர் ஃபோர்மேன், த பர்டிகுலர் ஃபோர்மேன் பிளேயிங் ஃபேவரட் அண்ட் த ஃபோர்மேன் இக்னோர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். அந்த ஃபோர்மேன் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு, பயஸ்டாக இருக்கார்.
இப்போ அந்த ஃபோர்மேன்ட்ட யாராவது ஒரு ஒர்க்கர் வந்து கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணால், கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அந்த கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணுறாரு, ஒதுக்கி வச்சிடறாரு, கேர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாக்கா, this may also lead to a cause of grievances. Then the third point, objections to manner in which the general method of supervision are used. பொதுவாக சூப்பர்விஷன் அப்படின்னாலே இப்போ மேற்பார்வை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவர் என்ன மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறாரோ அதுலேயே ஒர்க்கருக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, கிரீவன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தெர் ஆர் டூ மெனி ரூல்ஸ். நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிளியராக எங்கேயும் போஸ்ட் பண்ணல, யாருக்கும் தெரிவிக்கலை, யாருக்கும் தெரியாது. சூப்பர்வைசர்ஸ் இன்டல்ஜ் இன் அ கிரேட் டீல் ஆஃப் ஸ்னூப்பிங். சூப்பர்வைசர் வந்து அதிகமாக ப்ரைவேட் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பார். அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்ம ஸ்னூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு சூப்பர்வைசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாரோ அது வந்து கிரீவன்சஸுக்கு ஒரு முக்கியமான காஸாக இருக்கும். இந்த ஸ்லைடில் காசஸ் ஆஃப் கிரீவன்சஸில் வந்து கன்சர்னிங் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கன்சர்னிங் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னாக்கா, ஒரு இண்டிவிஜுவல் நிறுவனத்தில் பணியாற்றி அவன் ப்ரொமோஷன் மூலமாக படி ஏறி 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 டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். அதில் ஏதாவது குறைபாடு, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்துனாக்கா அதை சார்ந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்ளைண்ட் தட் எம்ப்ளாயீஸ் ரெக்கார்ட் ஆஃப் கண்டினியூஸ் சர்வீஸ் ஹேஸ் பீன் அன்ஃபேர்லி broken. இப்போ ஒரு ஒர்க்கர் இருக்கானாக்கா எல்லா ஒர்க்கருக்கும் பர்ஃபார்மன்ஸ் சார்ந்த ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் சார்ந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுல கண்டினியூஸ் சர்வீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. கண்டினியூஸ் சர்வீஸ் அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கானா அப்படின்னு. இப்போ கண்டினியூஸாக ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயி, டெம்ப்ரரி ஒர்க்கர் வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபேக்ட்ரியில் 240 நாள், ஒரு வருஷத்துக்கு 240 நாள் வேலை செஞ்சுருந்தான் அப்படின்னாக்கா அவனை பர்மனெண்ட் பண்ணணும். இப்போ இந்த 240 நாள் வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 240 நாளில் என்ன நாட்கள் அடங்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ இந்த 240 நாளில் என்னெல்லாம் நாட்கள் அடங்கணுமோ அதை அடக்காமல் அதை எடுத்துகிட்டு அதனால ஒரு ஒர்க்கருக்கு கண்டினியூஸ் சர்வீஸ் இல்லை அப்படின்னாக்கா அது நியாயமற்ற தப்பாக இந்த கண்டினியூஸ் சர்வீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. இவனுக்கு கண்டினியூஸ் சர்வீஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதுவும் ஒரு காரணமாக அமையும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்ளைண்ட் தட் கிளைம்ஸ் ஆஃப் சீனியர் பர்சன்ஸ் ஹேவ் பீன் இக்னோர்டு. ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய சீனியர் ஒர்க்கர்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை இக்னோர் பண்ணியிருக்காங்க, ஓரங்கட்டிட்டாங்க. தட் சீரியஸ்லி ஹேஸ் பீன் ஆர் ராங்லி டிட்டர்மின்ட் that younger workers have been promoted ahead of older and more experienced employees. ஒரு நிறுவனத்தில் ஓல்டு ஒர்க்கர் சீனியர் ஒர்க்கருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற இடத்துல அவனை ஓரம் கட்டிட்டு அவனுக்கு கொடுக்காம யங் எம்ப்ளாயீஸ், சின்ன வயசு ஒர்க்கர்ஸுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு காரணமாக இருக்கும். அப்போ இது பயஸ் தானே. கிடைக்க வேண்டியவங்களுக்கு, நியாயமாக கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்காம கிடைக்கக்கூடாதவங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்கள ஹையர் லேடருக்கு மூவ் பண்ணுறீங்க, மேலே உள்ள பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது ஒரு காசு தான் இருக்கும் இதுக்கு கிரீவன்சஸ்க்கு. தேர்ட் பாயிண்ட் விச் சேஸ் that charges are made that disciplinary charge or layoff has been unfair. Disciplinary charges or charges of layoff. Disciplinary charges அப்படின்னாக்கா ஒரு நிறுவனத்தில் எப்போ ஒரு ஒர்க்கர் வந்து மிஸ்காண்டக்ட் அவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாரோ அவர் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு ஒர்க்கர் எந்த விதமான மிஸ்பிஹேவும் பண்ணாமல் எந்த விதமான தப்பும் செய்யாமல் அவர் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுவும். தென் லே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. லே ஆஃப்னாக்கா ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயரால் வேலை கொடுக்க முடியாமல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை லே ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னத்துக்குன்னு காரணம் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லேக் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, பவர், கோல், ரா மெட்டீரியல், அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்டாக், இந்த மாதிரி காரணத்துக்காக. இந்த மாதிரி காரணத்தை விட்டுட்டு வேறு ஒரு சில காரணத்துக்காக ஒரு எம்ப்ளாயியை நீங்கள் லே ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது ஒரு காரணமாக அமையும். தட்
penalty is too severe for the offense that is supposed to have been committed. அவன் என்ன தப்பு செஞ்சுருக்கானோ அதுக்கு பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னாக்கா, என்ன தப்பு செஞ்சுருக்கானோ தப்புக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். தப்பு சின்ன தப்பாக இருக்குது, பட் பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, சிவியராக இருக்குது அப்படின்னாக்கா இது ஒரு காசஸாக அமையும். எதுக்கு? கிரீவன்ஸ்க்கு. that the company wanted to get rid of the employee, hence the charges against him. எப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒர்க்கரை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சிட்டாங்களோ அவன் மேலே தப்பான பொய் சாற்றி அவன் மேலே கம்ப்ளைண்ட்டு செய்யாத ஒரு தப்புனால அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணி அவனை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து அவனை வேலையை விட்டு தூக்குனீங்கனாக்கா அதுவும் ஒரு காரணமாக அமையும். The last பாயிண்டில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, complaints that are related to one's own personality gaps like extremely ambitious, aggressive, and wants to go up the ladder too quickly, short-circuiting procedures and norms. Complaints that are related to one's own personality gaps. இப்போது ஒரு ஒர்க்கர் அப்படின்னாக்கா எல்லா ஒர்க்கரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஒர்க்கருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஒரு ஒர்க்கர் வந்து வருவார், வேலை செய்வார், அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். ஒரு சில ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பேர் வாங்கி நம்ம ப்ரொமோஷன் மற்றவங்களோட சீக்கிரமாக பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம மேலே போகணும், சீக்கிரம் போகணும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள சீக்கிரம் போகணும் அப்படின்னாக்கா ஆம்பிஷியஸாக இருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, தீவிரமாக இருக்காங்க. லைஃப்பில் வந்து முன்னேறக்கூடிய படிக்கட்டில் வந்து ரொம்ப சீக்கிரமாக போகணும். ஷார்ட் சர்க்கிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாமல், இல்லை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஷார்ட் சர்க்கிட் குறுக்கு வழியில் நம்ம மேலே போகணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா இதுவும் ஒரு காரணமாக அமையும். இப்போ பார்ட் 1ல் காசஸ் ஆஃப் கிரீவன்சஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? கன்சர்னிங் வேஜஸ், கன்சர்னிங் சூப்பர்விஷன், அடுத்தது வந்து கன்சர்னிங் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். I hope you have understood. Thank you.